ஆகஸ்ட் 9 2026 ஞாயிற்றுக்கிழமை தமிழ் பஞ்சாங்கம். வணக்கம் நண்பர்களே. ஞாயிற்றுக்கிழமை என்றாலே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் என்று நினைப்போம் இல்லையா? ஆனா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் நாள் முழுவதையும் அப்படியே விட்டுடுறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அதனால் இன்று நாள் எப்படி இருக்கிறது, எப்போது நல்ல நேரம், எதை கவனமாக செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு நாளை ஆரம்பிப்போமா? வாங்க. ஆகஸ்ட் 9 2026 ஞாயிற்றுக்கிழமை தமிழ் பஞ்சாங்கத்தை ஒன்றாகப் பார்ப்போம். முதலில் ஒரு சின்ன கேள்வி. இன்று தமிழ் ஆண்டு மாதம் என்ன தெரியுமா? இன்று தமிழ் பஞ்சாங்கப்படி பராபவ ஆண்டு ஆடி மாதம் 24ஆம் நாள். இன்று தேய்பிறை. சூரிய உதயம் காலை 5:56. சூரிய அஸ்தமனம் மாலை 6:32. சரி. இன்றைய திதி என்ன? இன்று தேய்பிறை ஏகாதசி காலை 11:05 வரை உள்ளது. அதன் பிறகு துவாதசி திதி தொடங்குகிறது. அப்படியா? ஏகாதசி என்றால் ஆன்மீக ரீதியாகவும் முக்கியமான நாள் இல்லையா? ஆமாம் நண்பர்களே. ஏகாதசி நாளில் பலர் விரதம் இருந்து பெருமாளை மனதார வழிபடுவார்கள். அவரவர் உடல்நிலை மற்றும் வழக்கத்திற்கு ஏற்ப விரதம் அல்லது வழிபாட்டை மேற்கொள்ளலாம். சரி. இன்று நட்சத்திரம் என்ன தெரியுமா? இன்று மிருகசிரிஷம் நட்சத்திரம் மதியம் 2:43 வரை உள்ளது. அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் தொடங்குகிறது. இன்றைய யோகம் எப்படி இருக்கிறது? இன்று ஹர்ஷண யோகம் இரவு 2:04 வரை உள்ளது. அதன் பிறகு வஜ்ர யோகம் தொடர்கிறது. கரணத்தை பார்த்தால் பாலவம் காலை 11:05 வரை உள்ளது. அதன் பிறகு கௌலவம் இரவு 9:34 வரை உள்ளது. பின்னர் தைதுலம் தொடங்குகிறது. சரி. இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கிற நல்ல நேரத்தை பார்க்கலாமா? இன்று நல்ல நேரமாக கணிக்கப்படும் நேரங்கள் காலை 5:56 முதல் 7:31 வரை. காலை 7:31 முதல் 9:05 வரை. காலை 10:39 முதல் 12:14 வரை. மதியம் 1:48 முதல் 3:23 வரை. மேலும் அபிஜித் முகூர்த்தம் காலை 11:49 முதல் 12:39 வரை உள்ளது. ஒரு சின்ன பாயிண்ட் நண்பர்களே. ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் இருக்கிறது என்று தெரிந்தவுடன், சரி, இன்னைக்கு நல்ல நேரம் நிறைய இருக்கு, கொஞ்சம் தூங்கிக்கலாம் அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணிடாதீங்க. ஓய்வும் தேவைதான். அதே நேரத்தில் நமக்கு தேவையான ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய வேண்டும். நல்ல நேரம் ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்துவது நம்முடைய முயற்சி. சரி. இப்போது முக்கியமான நேரங்களான ராகு காலம், யமகண்டம், குளிகை நேரத்தை தெரிந்து கொள்வோமா? ராகு காலம் மாலை 4:57 முதல் 6:32 வரை. யமகண்டம் மதியம் 12:14 முதல் 1:48 வரை. குளிகை மதியம் 3:23 முதல் 4:57 வரை. இன்று சூலம் மேற்கு திசை. பரிகாரமாக வெல்லம் கொண்டு இறைவனை வழிபடுவது சிறப்பாக கருதப்படுகிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை. ஆன்மீகமாக என்ன செய்யலாம்? இன்று சூரிய பகவானை மனதார நினைத்து வழிபடலாம். மேலும் இன்று ஏகாதசி என்பதால் பெருமாளை மனதார வழிபட்டு நம்மால் முடிந்த அளவு நல்ல செயல்களில் ஈடுபடலாம். சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து இறைவனை நினைப்பதும் மனதுக்கு நல்ல ரிசெட் கொடுக்கும். கடைசியாக நண்பர்களே, ஒரு சின்ன வாழ்க்கை சிந்தனை சொல்லட்டுமா? நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நாம் நினைத்த நேரத்தில் நடக்காது. அதற்காக மனம் உடைந்து போக வேண்டியதில்லை. ஒரு விதை இன்று விதைத்தால் நாளைக்கே மரமாகிவிடாது. அதற்கு மண்ணுக்குள் இருக்கும் நேரமும் தேவை, வளர்வதற்கான நேரமும் தேவை. அதேபோல நம்முடைய முயற்சிகளுக்கும் ஒரு டைமிங் இருக்கும். அதனால் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர்கள். நம்முடைய நேரம் வரும்போது இன்று செய்த சிறிய முயற்சிகள்தான் நாளைய பெரிய பலனாக இருக்கும். இன்றைய நாளை நல்ல எண்ணங்களுடன் தொடங்குவோம். இறைவன் அருள் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் என்றும் நிறைந்திருக்கட்டும். நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளைய தமிழ் பஞ்சாங்கத்தில் சந்திப்போம். வணக்கம்.